தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டணத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டணத்தில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அருகே விண்வெளி பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. குலசேகரப்பட்டணத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிறுவனமான இன்ஸ்பேஸ் உடன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்துள்ளது. விண்வெளி பூங்காவின் பணிகளுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியுள்ளது. உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 17 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உள்பட மொத்தம் 9 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இதையடுத்து சிறுவர்களை திருப்பூரில் உள்ள கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற 6 பேரை கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதனிடையே வழக்கில் திடீர் திருப்பமாக மற்றொரு சிறுமியும் இந்த கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் விடுதி மேலாளர் சாமுவேல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுமலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்றது தெரியவந்ததை அடுத்து சாமுவேல் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் எச்சரித்து வந்தும் ஆளும் அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஒருவர் சர்வதேச போதைப்பொருள் மாஃபியாவாக இருந்த செய்திதான் கிடைத்தது என கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டை போதைப்பொருள் மையமாக மாற்றியிருப்பதற்கு இந்த அரசே காரணியாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். எனவே இனியாவது போதைப்பொருள் தடுப்பில் விழிப்புடன் துரிதமாக செயல்படுமாறு அரசை வலியுறுத்துவதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி பெண் எம்பி தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் வீட்டு ஊழியர்களிடம் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பியாக உள்ளவர் ஸ்வாதி மாலிவால். இவரை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளரான பிபவ் குமார் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் வைத்து தாக்கியதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்த நிலையில் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது பற்றி சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்த ஸ்வாதி மாலிவால், இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாகவும் இதனை அரசியலாக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பணியில் இருந்த போலீசார் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானலில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நகரின் மத்திய பகுதியில் உள்ள பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பிரையன் பூங்காவில் 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. இதனை அரசு முதன்மைச் செயலாளர் அபூர்வா IAS தொடங்கி வைத்தார். கொல்கத்தா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் சேவல், மயில், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட், வீடு, பொம்மைகள், நெருப்பு கோழி உள்ளிட்ட உருவங்கள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு மலர்களால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பல்வேறு புகார்களில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளருக்கு பஞ்சப்படியுடன் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றிய தங்கவேலு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதில் சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழக அரசு 2 முறை பரிந்துரை செய்தது. ஆனால் அதன் மீது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தங்கவேலு அண்மையில் பணி ஓய்வு பெற்றார்.
இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவுக்கு பஞ்சப்படியுடன் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். துணைவேந்தரின் இந்த உத்தரவுக்கு பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துணைவேந்தரின் உத்தரவை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் மோசமான சாலையால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் பெரும்பாலான இடங்கள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. மோசமான சாலையால் காலை மாலை என இரு வேளைகளிலும் பீக் அவர் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் நிலவி வருகிறது. இதனால் அலுவலகங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை என்று குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மேட்டூர் அணையில் 50 அடிக்கும் கீழ் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்து வினாடிக்கு 137 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. எனினும் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 2100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு வரும் தண்ணீரை விட அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. அதன்படி இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 50.16 அடியிலிருந்து 49.95 அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 17.78 டிஎம்சியாக உள்ளது. போதைப்பொருள் விவகாரத்தில் குற்றவாளிகளுடன் கைகோர்த்துள்ள காவலர்களை கண்டறிந்து கண்காணிக்க நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராஜசேகரன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தது. இருப்பினும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் இணைந்து நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட ரகசிய குழுவை அமைக்க வேண்டும் எனவும் இந்த ரகசிய உயர்மட்ட குழு போதைப்பொருள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் காவலர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.